இன்பம் பொங்கும் நாளிலே இனியன மேலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளிலே இனியன உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்கள் நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளிலே இனியன மேலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளிலே இனியன மேலே. திருப்பலி முன்னுரை. எல்லா ஆற்றலுக்கும் ஊற்றான இறைவா, எங்கள் வாழ்விலே இன்பம் தேடி அடையும் வழியில் உம்மையும் உம் வார்த்தைகளையும் மறந்து நாங்கள் எங்கள் இன்பமே சிறந்தது, அதை தவிர மற்றவை அனைத்தும் வீண் எனக் கருதி எங்கள் விருப்பம் போல் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்தபோதும் எங்கள் துன்ப நேரங்களில் உண்மையான தந்தை அன்புடன் எங்களுக்கு நல்வழி காட்டி வாழ்க்கையின் உண்மையான அன்பு இறைவனின் அன்பு என்பதையும், தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான், இரண்டையும் அறிந்தவன் துன்பப்பட மாட்டான் என்ற இந்த 3 வரிகளில் எங்கள் வாழ்க்கையை உணர்த்தி உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டிய வரத்தை தரும்படியாகவும் இன்றைய நாளில் 4ஆம் வார நவநாளை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களோடு இணைந்து குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் இத்தெய்வீக பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுனுடைய பக்தர்களே, அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய இதோ 9 வார சிறப்பு நவநாளின் 4ஆவது வாரம் அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய ஜெபத்தின் பரிந்துரை, ஜெபத்தின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற சிந்தனையில் நம்மை சிந்தித்து கிறிஸ்துவ வாழ்ந்து அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய அழைத்து செல்ல இருக்கின்றவர் அருட்தந்தை ரமேஷ் ராஜா அடிகளார், சிவகங்கை மறைமாவட்டம் சாலை கிராமம் பங்கு தந்தை. ஆகவே அவர்களை உங்களது பெயராலும் எனது பெயராலும் வருக வருக என வரவேற்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய ஒளியாம் இறைவனாம் கிறிஸ்துவை இதோ குத்துவிளக்கேற்றி இப்பொழுது வரவேற்போம். பாடல் வழியாக ஒளியாம் இறைவாம் பாடலை பாடி கிறிஸ்து அரசரை வரவேற்போம்.
ஆண்டவர் இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா வாயை திறந்து சொல்லலாமே, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற எல்லாரும் ஒரு ஆட்டம் நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், சத்தமா சொல்லலாமே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் இந்த திருப்பள்ளியில் நான் எப்பப்பெல்லாம் இயேசுவுக்கு புகழ் சொல்கிறேனோ அப்போ நீங்கள் எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். நான் எப்பப்பெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறேனோ அப்போ பூரா நீங்கள் எல்லாரும் சொல்லணும் இயேசுவுக்கே புகழ். நல்லா சேர்ந்து இயேசுவுக்கே புகழ், சத்தமே கேட்கல, இயேசுவுக்கே புகழ், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவில் பாசமான அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு. பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஒரு மைய சிந்தனையிலே இன்றைய நாளிலே இந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆலயத்தில் நாம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் இயேசுவுக்கு புகழ் சொல்லணும். நான் இயேசுவுக்கு புகழ் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். இயேசுவுக்கே புகழ், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நாம் புகழ். பாசமான சகோதர சகோதரிகளே, இன்று முதல் நான் உமக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தல, அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் இருந்து இந்த குழந்தை வடிவில் இருக்கின்ற இயேசுவினுடைய ஆலயத்தல நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். எனவே ஒரு சில மணித்துளிகள் இந்த திருப்பள்ளியில் நம்பிக்கையோடு, பக்தியோடு, உருக்கத்தோடு ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கு தந்தை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய அருள் சகோதரிகளுடைய இந்த பணி வாழ்விற்காக ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய குடும்பங்களை எல்லாம், இன்னும் இந்த இணையதள வழியாக நம்மோடு இணைந்திருக்கின்ற அத்துணை மக்களையும் நினைத்து பார்த்து நேரத்தில் இந்த அற்புத குழந்தை இயேசு வழியாக ஜெபிக்க ஒரு நிமிடம் கைகளை குவித்துக் கொள்ளுவோமா, கண்களை மூடிக்கொள்ளுவோமா. இந்த நேரத்தில் தூய ஆவியானவருடைய வல்லமை, தூய ஆவியானவருடைய கனிகள், தூய ஆவியானவருடைய கொடைகள் இதோ நமக்கு பொழிய வேண்டும். அற்புதமான இந்த நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்களது மத்தியில் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொன்ன அற்புதமான நம் ஆண்டவர் இயேசு, அன்பும் அருளும் எங்குள்ளதோ அங்கு ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார் என்று சொன்ன உன்னதமான தந்தை, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் என்று திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டால் வெற்றி வருவா என்று நீதிமொழிகளாக நமக்கு சொல்லுகிறது. இதோ இந்த நேரத்தில் ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய செயல்கள் நம் மீது பொழிய வேண்டும். உன்னதமான செயல்பாடுகள் நம் ஒவ்வொருவரை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கைகளை ஆவியானவரை நோக்கி இணைந்து பாடுவோமா. எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுக்குள்ளே நடத்துகின்ற வல்லமையான ஆவியானவர் நம்மோடு இருக்க இதோ இணைந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போமா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மார்க்கு நற்செய்தியாளர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், நான் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தூய பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று சொல்லுகிறார். நேர்மையாக வாழ, பரிந்துரையான ஜெபத்தோடு வாழ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சேர்ந்து இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே அருள் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. இந்த நேரத்துல, இந்த திருப்பலியில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நேர்மையாக வாழ நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல நம்மை அரவணைக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கைகளை தொடர்ந்து இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு பயணிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது அற்புத குழந்தை இயேசுவினுடைய மகிமை செய்ய அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தினுடைய பங்கிலிருந்து குழந்தை இயேசு அன்பியம் அந்தோனிசாமி கிரேஸ் லீலாபாய் குடும்பத்தார், பவுல் அன்பியம் ஆரோக்கியசாமி கிளமன் மேரி குடும்பத்தார், லூர்து மதா அன்பியம் லூர்து சாமி காணிக்க மேரி குடும்பத்தார், குழந்தை இயேசு அன்பியம் திவ்யநாதன் மேரி ராணிபாய் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிப்போம். மேலுமாக திருச்சி காட்டூர் வில்லியம் சூசன் கிறிஸ்டினா குடும்பத்தார் கருதுபடி குடும்பத்தில் மரித்த மற்றும் யாருமே ஆன்மாக்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அந்தோனிசாமி மரிய லீலா ஆரோக்கிய ரோல்ராஜ் ஆரோக்கிய மெர்சி ஃப்ளோரா குடும்பத்தார் கருதுபடி நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கும்படியாகவும், வெள்ளியணை சுரேஷ் பாக்கியம் குடும்பத்தார் கருதுபடி மருது வின்சென்ட் 17வது நாள் நினைவாக அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அவருடைய பிரிவால் வாடுகின்ற மனைவி குழந்தைகளுக்கு இறைவன் தாமே ஆறுதலும் தேற்றுதலும் நிறைவாய் தந்தருளும்படியாகவும், கரூர் ரூபி பீட்டர் குடும்பத்தார் கருதுபடி அவினாஷ் வின்சி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், சின்னதாரபுரம் புஷ்பா துரைராஜ் குடும்பத்தார் கருதுபடி குடும்ப நலன்களுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், வெங்கமேடு இறுதியராஜ் மரிய ரோஸ்லின் குடும்பத்தார் கருதுபடி தொழில் வளர்ச்சிக்காகவும் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், கரூர் தருமநாதன் அனிட்ரா குடும்பத்தார் கருதுபடி நினைத்த காரியம் நிறைவேறவும் மகனின் நட்படிப்பிற்காகவும் வியாபார வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், பள்ளியக்கோட்டை பாபு விமலா குடும்பத்தார் கருதுபடி நினைத்த காரியம் நிறைவேறவும் மகனுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவும் நன்றியாகவும், பிலோமினா ஆல்பர்ட் குடும்பத்தார் கருதுபடி ஜான் ஆல்பர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் இத்திருப்பலியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியை நம்மை வழி நடத்துகின்ற அருட்தந்தையின் உடல் ஆன்ம நலன்களுக்காகவும், அவருடைய பங்கு வளர்ச்சியை அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும், இறைவனுடைய திருவுளம் நிறைவாக நிறைவேறும்படியாகவும், பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும், மேலுமாக ஃபேஸ்புக் யூடியூப் வழியாக வலைதளங்கள் வழியாக
இந்த நவநாளிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் உடலுள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாமல் வீடுகளிலே இருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு இறைவன் நிறைவான ஆறுதலையும் தேற்றுதலையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பொழிந்து கொரோனா நோயிலிருந்து மீண்டு அனைவருமே ஆலயம் வந்து இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய காலம் விரைவாக வந்தருள வேண்டுமாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய் இறைவன் மாட்சி
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடனாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் விடுதலை பயணம் அதிகாரம் 32 திருவசனங்கள் 30 முதல் 34 வரை. மறுநாள் மோசேயே, மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலை மேலேறி ஆண்டவரிடம் சொல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள். இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரே, மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். இப்போது புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதன் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னோடு இயேசுவை கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குமையா. என்னோடு இயேசுவை கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குமையா. எப்போதும் நான் இருக்கேன்.
கைய பிடிச்சி நானும் காலால நடக்குவேனோ, உன் கைய பிடிச்சி நானும் காலால நடக்குவேனோ, கலங்குற என் கண்ண உன் கரவி துடைக்க வேணும், கலங்குற என் கண்ண உன் கரவி துடைக்க வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும், ஆசையாயிருக்குதையா, ஆசையாயிருக்குதையா, ஆசையாயிருக்குதையா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோம், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோம், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை முத்துக்கள் 1 தொடங்கி 10 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை முத்துக்கள் 1 தொடங்கி 10 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் அனைத்துலை நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உங்கள் அருள்பறைக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மை இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து தருவாராக. எம்மையே அர்ப்பணம் உள்ளதனைத்துமே தருகின்றோம். உள்ளமுவதுமே தருகின்றோம். உள்ளதனைத்துமே தருகின்றோம். உள்ளமுவதுமே தருகின்றோம். காணிக்கையிடுவார். ஆண்டவரை அனைத்துலை நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனும் அருள் பறைக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயன்மை இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ரசமாக மாறும். இறைவன் என்றும் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைது நிபலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது எம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கம் கொண்டு தன்னை பெற்றெடுத்த கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார்.
பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்து எழுந்த நம்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலையான வாழ்வை நமக்கு அருளினார். ஆகவே இறைவா, வான தூதர்களோடும் முதன்மையான வான தூதர்களோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இரக்கம் நிறைந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அப்பரச காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. மீண்டுமாக இணைந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. மீண்டுமாக சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த அப்பரச காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உம்முடைய உடலாக உம்முடைய இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்து எழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்க உமது திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் சூசையப்பர், இன்னும் புனிதர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரோடு நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழுமாட்சியும் என்றென்றும் உமதே. எழுந்து நின்று இரு கரங்களையும் விரித்தவாறு நம் அன்பு ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பான அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்பிக்கையின் அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாங்கள் உட்கொள்ளும் திருவுட ரத்தம் எங்கள் நீதி திருப்பு தண்டனைக்குள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்துடனை காத்திடும் மறுமருந்தாகிடு. நம் ஒவ்வொருவரையும் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திரு தளத்திற்கு அழைத்து வந்த உத்தமராகிய நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு பலவீனத்தோடு வாழுகின்ற நம் ஒவ்வொருவரையும் நல்லவர்களாக வாழ அழைப்பு கொடுக்கின்ற நல்ல ஆண்டவர் நம் ஆண்டவர். இவருடைய அன்பான விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். இதயமே இதயமே என்னில் இருந்து வா, உதயமாய் மனதில் ஒளியேற்றவா. இதயமே இதயமே என்னில் இருந்து வா, உதயமாய் மனதில் ஒளியேற்றவா. வாழ்விலே வழிமையாக வா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதில் ஒளியேற்றவா. எங்கும் எனதுள்ளம் நீயாக வேண்டும், தாங்கிடும் எனது கரம் என்னை காக்க வேண்டும். நன்மை வடிவாக நாராணி வேண்டும், நாளும் புது வாழ்வு நான் வாழ வேண்டும். உயரும் பிணியும் என்னை இங்கு சூழ்கின்ற போது, துணையாக மருந்தாக நீ என்னில் வர வேண்டும். இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியேற்றவா. வாழ்விலே வலிமையாக வா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியேற்றவா. இதோ உலகு முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித திருவிருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர்
நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, நம் விண்ணக தந்தையின் அன்பும் குழந்தை இயேசுவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. நம்மை படைத்து பராமரிக்கும் வானக தந்தை நம் ஒரே மகன் அற்புத குழந்தை இயேசுவை நாம் மீட்கும் புது வாழ்வும் பெற அனுப்பியுள்ளார். அவரது அருளை தேடி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் கொடையான உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசுவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரை போல நாங்களும் உம் மீது ஆழ்ந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் கொண்டு உமது சித்தத்தை ஏற்று உம்மோடு நெருங்கி வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஜாதி, மதம், இனம், மொழி போன்ற எந்த பேதங்களும் பாராமல் அனைவருக்கும் நன்மைகளை வாரி வழங்குபவர் நம் அற்புத குழந்தை இயேசு. அவரது வல்லமையும் அருளும் நிறைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ள நாம் அனைவரும் அவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, இறை தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை கொடுத்து அவரது பாசத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அடியோரை ஆசிர்வதிக்க என்றும் காத்திருக்கும் எங்கள் தெய்வமே, நீரே எங்கள் மீட்பர், ஆண்டவர். உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உமது அருள் துணையின்றி எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. நீர் எவ்வாறு பரம தந்தைக்கு கீழ்ப்படிந்தீரோ அதே போல நாங்களும் வாழ வரமருளும். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி இறைமகன் இயேசு நமக்கு என்றும் துணையாளராக தூய ஆவியை வழங்கினார். அவர் நமது வழி துணை, அவரே நம்மை அர்ச்சிப்பவர். எனவே அவரது அருளை கேட்டு மன்றாடுவோம். நல்ல எண்ணங்களை எங்களில் தூண்டி எழுப்பி பாவங்களில் விழாமல் காத்து நல்லவர்களாக வாழ துணை செய்யும் தூய ஆவியே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்வது அறியாது திகைக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்து இறை சித்தத்தை அறிந்து ஏற்று வாழ உமது அருளை தந்தருளும். அற்புத குழந்தை இயேசுவின் பெயரால் இங்கு குழுமியிருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியருளும். மனிதரை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தம்மையே தாழ்த்தி மனிதனாக பிறந்த அற்புத குழந்தை இயேசு தெய்வத்தின் மனிதத்தையும் மனிதனின் தெய்வீகத்தையும் தம்மிலே வெளிப்படுத்தினார். அவரே தெய்வமாய் மீட்பராய் ஏற்றுக்கொண்ட நாம் தமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம்.
எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தூய பவுலடிகளார் வழியாக ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவில அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு சில மணித்துளிகள் நம் முன்னால் வீற்றிருக்கின்ற நம் அன்பு ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கிக் கொள்ளுவோம். ஒருவேளை பக்கத்தில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு சிந்தனைகள் மாறலாம் என்று நினைக்கிறவர்கள் கண்களை மூடிக்கொள்ளுவோம். மனக்கண்முன் நம் ஆண்டவர் நமது முன்னால் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுவோம். இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர், இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் நான் நிலையாய் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் நிலையாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உனக்கெல்லாம் உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தைகள்.
கேட்பதற்கு இனிமையான வார்த்தைகள், கடைபிடிக்க சற்று கடினமான வார்த்தைகள். அற்புத குழந்தை இயேசு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தின் வழியில கிறிஸ்தவ வாழ்வு, அந்த ஜெபத்தினுடைய வல்லமையில பரிந்துரை ஜெபத்தில் கிறிஸ்தவ வாழ்வு என்ற மைய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளை ஜெபத்தின் வல்லமையை உணர்த்தும் ஐயா. ஜெப ஆவி என்னுள்ளே பொழியும் ஐயா என்ற 2 வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள், இன்னும் நம்மை இந்த நற்கருணையில ஆழப்படுத்துகின்ற வார்த்தைகள், இந்த ஆண்டவர் இயேசுவில உள்ளே செல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். இந்த ஜெபம் ஜெபம் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்ன உன்னதமான வார்த்தைகள். திருப்பலிகளை இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய உடல். இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர். உற்று நோக்கிக் கொள்ளுவோமா? நம்பிக்கையோடு, பக்தியோடு, உருக்கத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே. மீண்டுமாக, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தள நற்கருணை என்னும் அருள் அடையாளம் முழுமையான உறுதியான விதத்தில் இயேசுவின் அன்பு பணியை செய்ய தூண்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம். இதை நோக்கியே எல்லாம் ஈர்க்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. நற்கருணை பாவத்தை போக்கும் ஒரு அருள் சாதனம் என்று பறைசாற்ற வேண்டும் என்று புனித அம்புரோசியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவரை ஒவ்வொரு புனிதர்களுமே அற்புதமாக கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாங்க ஆவியானவரே என்ற அற்புதமான வரிகள். சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சேர்ந்து, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. மீண்டுமாக, வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே. Praise the Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Praise the Lord. என்னாலும் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Praise the Lord. என்னாலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Praise the Lord. என்னாலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. நாம் ஆண்டவரை, நம்முடைய நற்கருணை ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் ஒரு நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். வேகமாக வேகமாக வேகமாக, பத்தாது வேகமாக வேகமாக, உற்சாகமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. சேர்ந்து, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Praise the Lord. இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Praise the Lord. இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, திருத்தந்தை பத்திநாதர் சொல்லுகிறார், நற்கருணையை நம்புங்கள், நற்கருணையிலே விசுவசியுங்கள், நற்கருணையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று மிக அழகாக சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். நற்கருணை திரு அவை வாழ்வின் இதயமாக உள்ளது என்று சொல்லுகிறார். ஆம் பாசமானவர்களே, இந்த நற்கருணையை நம்புபவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்றுதான் நம்முடைய திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வா, நலம், பேறு, மகிழ்ச்சி உண்டாகுக என்று நமக்கு ஆண்டவர் ஆகாய் நூலின் மூலமாக அழைக்கின்றார். சீராக்கின் ஞான நூல் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஆம் பாசமானவர்களே, நம்பெருமான் ஆண்டவர் இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்பெருமான் ஆண்டவர் இயேசுவை கட்டி தழுவி கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ஜெப வாழ்வு, இந்த ஜெபம், இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய அங்கமாக, அடையாளமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அந்த ஆவியானவரை நோக்கி மீண்டுமாக கைகளை தட்டியவாறு, கைகளை உயர்த்தியவாறு சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரே உம்மை போற்றுவோம் என்று சேர்ந்து கைகளை தட்டியவாறு பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சேர்ந்து, எந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. சேர்ந்து, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Praise the Lord. எந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. கவலைகள், கண்ணீர்கள் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கவலைகளை மறக்கணும்,
கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. சேர்ந்து கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. Praise the Lord. சேவை நன்மை நினைக்கணும், நன்றியோடு ஸ்துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. Praise the Lord. நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. உற்சாகமாக ஆவியானவரே. சேர்ந்து சேர்ந்து ஆவியானவரே. Praise the Lord. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சேர்ந்து இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. நல்லா சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உற்சாகப்படுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேகமாக 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 சத்தமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. 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 வேகமா praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோமா? அமர்ந்து கொள்ளுவோம், உட்கார்ந்து கொள்ளுவோம். ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்கள்ல எல்லாம் கணவன் மனைவி இப்படி மகிழ்ச்சியாக நாம் அனைவரும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். கல்யாணம் பண்ண புதுசில் எங்கே அனுப்பி விடுவாங்க? மறு வீடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த பக்கம்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் பக்கத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி முடித்த உடனே மறு வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ இந்த மாமியாக்கெல்லாம் இந்த மருமையங்களை ரொம்ப கவனிப்பாங்க. மருமையை என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. நம்ம சைட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஒரு மகளும் மருமகனும் மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. அப்படி அவர்கள் விருந்துக்கு போயிடுற பொழுது அந்த மாமியா வந்து நம்மளாம் சாப்பிட்றோம்ல அந்த உப்புமா வந்து நல்லா சமைப்பாகலாம். அப்படி அந்த மாமியா நல்லா சமைக்கிற அந்த உப்புமாவை மருமையனுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. மருமையை நல்லா சாப்பிட்றாரு. அப்புறம் மறுபடியும் மருமையனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாமியா கிட்ட லேசாடு பார்க்குறாரு. உடனே மாமியா அப்படியே மருமகனுக்கு மறுபடியும் கொண்டாந்து அந்த உப்புமாவை வைக்கிறாங்க. மருமையை அதையும் நல்லா சாப்பிட்றாரு. ஆனால் இந்த பக்கம் வயிற்றில் எங்கிட்டோ கொஞ்சம் இடம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு நினப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரில. மறுபடியும் மாமியா கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் மாமியா கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம சாப்பிட்ட தட்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். அந்த தட்டை தூக்கி காமிச்சு இப்படி கேட்குறாரு, அத்தை இந்த தட்டு எப்பத்தை வாங்கினிய அப்படின்னு கேட்குறாரு. அத்தை இந்த தட்டு எப்பத்தை வாங்கினிய அப்படின்னு மருமையை சிம்பாலிக்காக கேட்குறார். மாமியா அதை விட தெளிவாக வீட்டில் அந்த அடுப்பாங்கடையில் இருந்த சட்டி எடுத்து வெறுஞ்சட்டியை காமிச்சு, மருமையனே இந்த சட்டி எப்போ வாங்கணுமோ அப்பத்தான் அந்த தட்டு வாங்கணும் என்று வெறுந்தட்டை காண்பித்தார்களாம். ஆண்டவர் இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, நம்மை படைத்து நம்மை பராமரித்து நம்மை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்ற நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி வெறுமனே என்று தட்டையோ
வெறுமனே என்று நம்பிக்கையோ நம்மை அழைத்து செல்பவர் அல்ல. மாறாக நாம் கேட்கின்ற வரத்தை, நாம் கேட்கின்ற செயல்களை, நம்முடைய எண்ணங்களை முன்னாடியே அறிஞ்சிக்கிட்டு அதற்காக அள்ளி கொடுப்பவர் தான் நம்பெருமான ஆண்டவர் இயேசு என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய இந்த 4வது வாரத்தினுடைய இந்த வியாழக்கிழமை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தலைப்பு? எந்த தலைப்புல நம்மெல்லாம் ஜெபம் தியானித்து கொண்டிருக்கின்றோம்? உங்க ஃபாதரு பங்குசாமியாரு நம் அனைவருக்கும் இணையதளத்தின் வழியாக அல்லது இந்த பக்கத்தில் மிக தெளிவாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி சிந்தித்து கொண்டிருக்கின்ற தலைப்பு பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு. ஜெபம் அப்படி சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெபம்னா என்னது? சின்ன பிள்ளையார் கையில் இருந்து நம்முடைய அருள் சகோதரிகள் அல்லது மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஜெபம் அப்படின்னா பல வகையாக நமக்கு கற்றுக் கொடுத்து இருப்பார்கள். ஒருவேளை உள்ளத்தை இறைவனிடம் கொடுப்பது, எழுப்புவது ஜெபம் என்று பார்க்கலாம். அல்லது இறைவனோடு பேசுவது ஒரு உரையாடல் என்று பார்க்கலாம். இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து நம்மையே முற்றிலும் கையளிப்பது ஒரு ஜெபமாக இருக்கலாம். அல்லது இறைவனோடு ஒன்றித்து இருப்பது ஒரு ஜெபமாக இருக்கலாம். அல்லது நம்முடைய சமுதாயத்தை இறைவனோடு ஒன்றிக்க செய்வது ஜெபமாக இருக்கலாம். இப்படியாக ஜெபம் என்பது நம்முடைய கருத்துக்கு ஏற்ப, நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப, நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஜெபங்கள் இருப்பது இயல்பு. ஒரு அறிஞர் மிக அழகாக சொல்லுகிறார், இந்த ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல் என்று பார்க்கிறோம். இங்கு இருக்கின்ற இந்த கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உரையாடல் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். இந்த கடவுளுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையே நடைபெறுகிற இந்த உரையாடலை ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு ஏற்றாற் போல அந்த வார்த்தைகளை மாற்றிக்கொள்வார்கள். பொதுவாக மனிதன் தன்னுடைய தேவைகளை எல்லாம் கடவுளிடம் கேட்பது ஜெபம் என்று பார்க்கின்றோம். பொதுவா நம்ம இந்த கடவுள்கிட்ட என்னென்னலாம் கேட்கிறோமோ, என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அது பூரா ஜெபம். அப்படித்தானே? நம்ம எல்லாரும் கோயிலுக்கு வந்து பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? ஜெபத்தை எனக்கு இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க என்று கொட்டி தீக்குறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அற்புத குழந்தை இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே, நான் உங்ககிட்ட என் மகளுக்கு நல்ல திருமணம் நடைபெற வேண்டும் என்று ஜெபம் செஞ்சேன், அது நடந்துருச்சு என்று நன்றி சொன்னமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஏனென்றால் நாம் சிறு வயதிலிருந்து யாருக்கிட்டையாவது எதையாவது கேட்கணும் 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 என்று கேட்கின்றோம். ஆனால் நன்றி சொல்லுவதற்கு தயங்கிய நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே ஜெபம், அந்த ஜெபம் உனக்கும் எனக்கும் உள்ள ஒரு உரையாடல் என்று தெளிவுபடுத்துகிறார். இந்த தேவைகளை எல்லாம் நாம் கொடுக்கின்ற பொழுது உணர்வுகளின் மூலமாக கடவுளை தேடுவதும் ஒரு ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நிறைய பேர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. திருவிழா கிறிஸ்தவர்கள் என்று ஒரு சிலரெல்லாம் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களிடம் ஜெபம் இல்லையா என்றால் அவர்களிடமும் ஜெபம் இருக்கின்றது, அவர்களிடமும் உணர்வுகள் இருக்கின்றன. அந்த உணர்வுகளின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இப்போ நமக்கு ரோடு இருக்கு, அந்த ரோட்டுக்கிட்ட போகையில் இந்த கோயிலை பார்த்தோன்னா ஒரு சிலர் பிதாசுதன் போட்டுட்டு போவாங்க, ஒரு சிலர் கல்லறைகளுக்கு அருகில் செல்கின்ற பொழுது ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து விட்டு செல்லுவார்கள், ஒரு சிலர் எங்காவது செல்கின்ற பொழுது இப்படி தொட்டு கும்பிட்டு போவாங்க. இப்படியாக ஒவ்வொருவரும் தனக்கே உரிய பாணியில எதையாவது ஒன்றை செய்துவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆக ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல், ஒரு உணர்வுகள், ஒரு தேவைகள் என்பதனைத்தான் இந்த ஜெபமானது நமக்கு வலியுறுத்துகின்றது.
திருவிவிலியத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 1 முதல் 14 வரை வாசித்து பார்த்தோம் என்றால் செங்கடலை கடந்த பின் விடுதலை அடைந்த மக்களுடன் மோசே ஜெபிக்கின்றார். கடவுளாகிய ஆண்டவரை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி இந்த செங்கடலை கடக்க செய்ததற்காக நன்றி என்று தன்னுடைய கடவுளாகிய ஆண்டவருக்கு ஜெபத்தினுடைய வல்லமையின் மூலமாக கொடுக்கின்றார். இறைவாக்கினர் தானியேல் எழுதிய புத்தகம் 9வது அதிகாரம் 4 - 19 வரை வாசித்து பார்த்தோம் என்றால் தானியேல் தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ஜெபித்தார் என்று கொடுக்கப்படுகிறது. தானியேல் அவருக்காகவும் ஜெபிக்கின்றார், தன்னுடைய மக்களுக்காகவும் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 18வது அதிகாரம் 13 வசனங்களிலிருந்து 32 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் சோதோமுக்கு பரிந்து பேசி ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். ஆபிரகாம் சோதோமுக்கு பரிந்து பேசி ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். பாசமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு நூல்களிலே இப்படியாக தனித்தனியாக ஜெபித்தார்கள். தனக்காகவும் பிறருக்காகவும் ஜெபித்தார்கள், பரிந்து பேசி ஜெபித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தமான செயல் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியாக ஜெபத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுநாதர் ஜெபம் செஞ்சாரா செய்யலையா? இயேசுநாதர் ஜெபம் செஞ்சாரா செய்யலையா? செய்யலையா? சத்தத்தை கனவு செஞ்சாரா செய்யலையா? அப்ப இயேசுநாதர் ஜெபம் செய்தார் என்று நாம் அனைவரும் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கலாம். அப்பம் பழுகும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து இறை புகழ் கூறினார் என்று பார்க்கின்றோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் செய்தார் என்று பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கலாம். 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக இரவெல்லாம் ஜெபித்தார் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லப்படுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 41 - 42 வரை வாசித்து பார்த்தோம் என்றால் லாசரை உயிர்ப்பிக்க செய்வதற்கு முன்னதாக ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தியாளர் 23 34வது வசனத்தை வாசித்தோம் என்றால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 42 முதல் 44 வரை வாசிக்கின்ற பொழுது துன்ப வேளையிலே கெத்சமனி தோட்டத்திலே ஜெபம் செய்தார் என்று பார்க்கப்படுகிறது. ஆக இயேசுநாதர் முற்றிலுமாக ஜெபிக்கிறார். தான் செய்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களிலும் அற்புதங்களையும் செய்வதற்கு முன்னதாகவே இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கின்றார், தனிமையாக இருந்து ஜெபிக்கின்றார். ஆக இந்த ஜெபத்தினுடைய வல்லமை நான் உணர வேண்டும், கடவுளாகிய ஆண்டவரிடம் நான் கேட்க வேண்டும், இன்னும் இந்த ஜெபத்திலே நான் என்னையே வேரூன்றி இருக்க வேண்டும் என்றுதான் நம்பெருமான் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கின்றார். ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்த இயேசு பிறருக்கும் அந்த இறை வேண்டலின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளுமே சொல்லுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக என்ற ஜெபத்தை நாம் நம்பெருமான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இறை வேண்டல் செய்கிறார். ஆக இறைவன் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தொடர்ந்து பார்த்தோம் என்றால் நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதோடு நின்று விடாமல் தன்னுடைய போதனைகளின் மூலமாக நமக்கு கொடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கலாம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்க உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்கிற எவரும் பெறுகிறார் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான போதனை. நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஜெபியுங்கள், நீங்கள் கேட்பதெல்லாம்
உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதை கேட்பதோடு நின்று விடாமல் தேட வேண்டும். நீங்கள் தேடுகின்ற பொழுது நம்ம கோயிலில் இந்த அற்புத இயேசுகிட்ட வேண்டுறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நாம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது தேடணும். யார் மூலமாவது, நம்முடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், சொருத்துக்காரர்களாக இருக்கலாம், வேண்டாதவர்களாக இருக்கலாம், வேண்டியவர்களாக இருக்கலாம், யார் மூலமாவது நாம் கேட்பதை அவர் நமக்கு கொடுக்கிறார். தட்டுங்க, உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த நற்கருணைகளை நாம் பாடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு இந்த இதயத்திலிருந்து பாடுகிறோம். இந்த இதயத்திலிருந்து முழுமையாக ஆண்டவரே எனக்கு கொடுங்க என்று கேட்கின்ற பொழுது அவர் நிறைவாக கொடுக்கிறார் என்று நம் ஒவ்வொருவருக்கும் போதிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கலாம். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். என்ன சொல்றாரு? விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பாசமான சகோதர சகோதரிகளே, இரவெல்லாம் சென்று ஆண்டவர் ஜெபம் செய்தார். எப்ப? தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி. அதே போலத்தான் உங்களையும் என்னையும் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று நம்மை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் நம்முடைய பெற்றோர்களின் வழியாக விழித்திருந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் இன்னும் நாம் அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் 21வது அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்றாரு, எந்நேரமும் ஜெபித்து விழிப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எந்நேரமும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய பங்கு தளத்தில் ஒரு கிளை கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க கிடையாது, ஆனால் ஒரு வயதானவர்கள். அவர்கள் ஒரு ஆசிரிய பணி செய்து பணி நிறைவு பெற்று தற்பொழுது ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. இந்த மளிகை கடை மாதிரி ஒரு பெட்டி கடை. தன்னுடைய மருமகள் அந்த கடையை பார்த்து கொள்கிறார்கள். இவர்கள் எந்நேரமும் இந்த ஜெபமாலை செய்து கொண்டே இருப்பார்கள். வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இந்த திருவிவிலியத்தை படிக்கின்றார்கள். வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இந்த திருவிவிலியத்தை வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சேவை மனப்பான்மையை அவர்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாசமான சகோதர சகோதரிகளே, நாம் பெற்ற ஜெபத்தை, கற்றுக்கொண்ட நல்ல பழக்க வழக்கங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறரையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதனைத்தான் இந்த ஜெபமானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. லூக்கா நற்செய்தியாளர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. யாரை மட்டும் வணங்கணும்? கடவுளை மட்டுமே வணங்கணும். மற்றபடி மற்றவர்களை எல்லாம் நாம் மதிப்போடு மரியாதையோடு செலுத்த வேண்டும். ஆனால் நம்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் வணங்கணும், ஆராதிக்கணும். அவரிடம் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். கடைசியாக மத்தேயு நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 9லிருந்து 13 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பாசமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஜெபம் உரையாடலை கொடுக்கின்றார். அந்த உரையாடலிலே நம்முடைய தேவைகளை எல்லாம் கேளுங்க என்று சொல்லுகிறார். தேவைகளையெல்லாம் கேட்கிற நாம் நம்மிடம் இருக்கின்ற உணர்வுகளும் ஒரு தேவைகள் என்று புரிய வைக்கின்றார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே அந்த கடவுளாகிய ஆண்டவரிடம் ஜெபியுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜெபம் செய்தார் என்று இந்த நற்செய்தி நூல்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றன. இப்படியாக ஜெபத்தினுடைய வல்லமையை எல்லாம் நாம் அனைவருமே உணர்ந்து கொண்டு அதிலே நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக நாம் இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு தேவை, இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உன்னதத்தை கொடுக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது பரிந்துரை ஜெபம் என்று இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பரிந்துரை ஜெபம் நம் அனைவரிடமும் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விகளை கேட்டோம் என்றால், ஒருவேளை நான்லாம் ஜெபம் செய்யலை என்று நாம் சொல்லலாம். ஆனால் மனிதர்களாக பிறந்த நாம் எல்லாருமே ஜெபிக்கின்றோம். ஒரு பங்கு சாமியார்கிட்ட ஒரு அம்மா போய் எப்போ பார்த்தாலும்
10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் பங்கு சாமியார் கொடுத்து 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 ஓஞ்சு போயிட்டு ஒரு கட்டத்தில் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்க ஆரம்பித்து விட்டார். உடனே அந்த அம்மா ரொம்ப நாசூக்காக வந்து கோயிலில் மாதா சிறுவம், இப்போ இங்கே எப்படி குழந்தை இயேசுவை வைத்திருக்கிறீர்களோ அதுபோல் ஒரு மாதா சிறுவத்துக்கிட்ட முழங்கால் போட்டு ரொம்ப நேரமாக வேண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பங்கு சாமியார் வந்து கோயிலில் பார்த்துருக்காரு, யாரா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறது. சரி, அப்படியே பின்பக்கமாக சேக்கரிஸ்டி பக்கமாக வந்து மறைவாக நின்றுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்கிறார், அம்மா நீ போய் உன் பங்கு சாமியார் சொல்கிறது மாதிரி கேட்டு நட என்று சொல்கிறார். உடனே அந்த அம்மா அந்த மாதா கிட்ட சொல்லுது, மாதா என் பங்கு சாமியார் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் கேட்பேன் என்று சொல்லுதான். பாசமான சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே நாம் நம்பிக்கையோடு நம்முடைய ஆலயத்திற்கு வருகிறோம், நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்கின்றோம். ஆக இந்த பரிந்துரை ஜெபம் என்று சொல்லுவது அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய பங்கு தள்ளத்தில் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் சொந்தக்காரர் இருப்பாங்க, நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க. நாம் ஒரு சிலருடைய அடக்கத்திற்கு சென்றிருப்போம், ஒரு சிலருடைய அடக்கத்திற்கு சென்றிருக்க மாட்டோம். ஒரு சிலர் நம்முடைய வேண்டா வெறுப்போடு இருக்கின்றவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்காக இந்த ஒரு மாதம் முழுவதுமாக ஜெபியுங்கள் என்று ஒவ்வொரு திருப்பலியிலுமே நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். அதை போலத்தான் அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் சொல்கிறோம், என் பிள்ளைகளுக்காக வேண்டிக்கங்க, என் குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க என்று சொல்லுகிறோம். சிஸ்டர்கள் எல்லாம் பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம், சிஸ்டர் என் மகளுக்கு கல்யாணம் இருக்குது, அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கங்க சிஸ்டர் என்று சொல்லுவோம். சாமியாரை பார்க்கையில் என்ன சொல்லுவோம், சாமி என்னுடைய பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுறான் சாமி, அவனுக்காக ஜெபியுங்கள் சாமி என்று சொல்லுவோம். எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா இந்த ட்ரெஸ்லாம் நல்லா போட்டிருக்குதுங்க, நகையெல்லாம் நல்லா போட்டிருக்குதுங்க என்றெல்லாம் பார்த்து முடித்து விட்டு நமக்கு ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட என் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நல்லா வேண்டிக்க என்று சொல்லுவோம். அதே போல் ஆலயத்தில் வந்து முழந்தாள் படியிட்டு அழுதுகிட்டு, ஆண்டவரே எப்படியாவது என்னிடம் இருக்கின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் போக்குங்க என்று கதறி கண்ணீர் விட்டு அழுகுவோம். பாசமான சகோதர சகோதரிகளை, இப்படியாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே பரிந்துரை ஜபமாக கேட்கப்படுகின்றது. ஆக நாம் இந்த செய்கின்ற எல்லா ஜபங்களும் ஒரு பரிந்துரை ஜபமாக இருப்பதனை போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஒருவரை தாங்கிய வாழ்வாக இந்த ஜபத்தினுடைய வல்லமையை இந்த பரிந்துரை ஜபத்தின் மூலமாகத்தான் நாம் அனைவருமே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஜபம் ஒரு அடித்தளமாக, ஜபம் ஒரு ஆணி வேராக, எவ்வாறு இந்த நற்கருணை திரு அவையினுடைய நம்பிக்கையாக இருக்கிறதோ அதே போலத்தான் நம்முடைய ஜபம் நமக்கு மட்டுமல்லாமல், தனக்கு மட்டுமல்லாமல் பிறருக்காக, பிறருக்கு பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவினுடைய அற்புதமான முதல் புதுமை, அன்னை மரியாளானவள் அந்த இடத்தில் அந்த திருமணத்திற்கு பரிந்து பேசுகின்றாள், பரிந்து அந்த ஜபத்தினுடைய வல்லமையை கொடுக்க அழைக்கின்றார். இன்றைய நாளில் இந்த ஆலயத்தில் நாம் வீற்றிருக்கின்ற, நாம் இணையதளத்தில் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே பக்தியோடு நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், பிறருடைய வல்லமைக்காக ஜெபிக்க வேண்டும், பிறருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை உள் வாங்கியவர்களாக உள்ளந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்கின்ற அந்த பரிந்துரை ஜபத்தின் மூலமாக தாங்கிய வாழ்வாக, பிறருக்கு ஜெபிக்கக்கூடிய வாழ்வாக அனைத்தையும் கொடுக்க ஆசீர்வாதத்திற்காக முழந்தால் படியிடுவோமா? முழந்தால் படியிட்டுக் கொள்ளுவோம். ஒரு சில மணி துளிகள் நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜபம் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல்.
அந்த உரையாடலிலே தேவைகளை நாம் கேட்கின்றோம். தேவைகள் மட்டுமல்ல, உணர்வுகளின் மூலமாக அந்த ஜெபத்தை கேட்கின்றோம். பழைய ஏற்பாட்டு நூலிலே ஆபிரகாம், மோசே இப்படியாக ஒவ்வொருவர்களும் கடவுளாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதம், ஒவ்வொரு அதிசயமும் செய்கின்ற பொழுது ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபித்தார், தனிமையாக ஜெபித்தார். ஜெபித்த ஆண்டவர் நாம் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். அனுதினமும் சொல்லுகின்ற விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய போதனைகளின் மூலமாக நம்மை வாழ்வாக்குகின்றார். வாழ்வாக்குகின்ற அந்த ஆண்டவர் மீண்டுமாக தனக்கு மட்டும் ஜெபிக்காமல் பிறருக்காக ஜெபியுங்கள், அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடித்தளம், ஆணிவேர் என்று நமக்கு பரிந்து பேச அழைப்பு கொடுக்கிறார். அன்னை மரியாளினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக ஆசிர்வதிக்கிறார். பரிந்து பேசுகின்ற அற்புதமான செயலின் வழியாக நாம் வாழ்வாக்க நற்கருணைகளை வீற்றிருக்கின்ற நாம் இப்பொழுது ஆவியானவரை நோக்கி மீண்டுமாக நம்பிக்கையோடு ஒரு சில மணித்துளிகள் நடைபெற்ற விசுவாசம், நடைபெற்ற நம்பிக்கையோடு இந்நேரத்தில் எங்களுக்குள்ள வாசம் செய்கின்ற ஆண்டவரை நம்பிக்கையோடு வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு பயணிக்க, ஆண்டவரோடு இணைந்து செல்ல இந்நேரத்தில் ஒரு சில மணித்துளிகள் நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை உற்று நோக்கியவாறு எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவரே என்ற பாடலை மீண்டுமாக வாய்களை திறந்து நம்பிக்கையோடு பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லோரும் சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பிரைஸ் லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, 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 பிரைஸ் லார்ட். ஆவியானவரே, பிரைஸ் லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கைகளை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. மீண்டுமாக எந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வேகமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்த நாளிலே நம்மை நடத்தி செல்லுகின்ற அற்புதமான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இந்நேரத்தில் மாண்புயர் கீதத்தை இணைந்து பாடுவோமா?
பணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரோ. தந்தையாய இறைவனோடு தூய ஆவியானவருடைய ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய பக்தர்களே, நம்முடைய திருத்தல அங்காடியிலே அடுத்த வருடம் 2021 காலண்டர், விவிலிய நாட்குறிப்பேடு, டைரி, பைபிள் டைரி, அதே போல் மாதா கட்டிய சேலைகள், திருதி ஆண்டவர், அந்தோனியார், மாதா, குழந்தை இயேசு, ஒரு அடி சுருவங்கள், ஜெபமாலைகள், கீச்செயின், கிறிஸ்மஸ்க்கான குடில் செட், கிறிஸ்மஸ் ட்ரெஸ், எல்இடி லைட்டில் ஸ்டார்ஸ் என அனைத்து வகையான பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அருட்சகோதரிகள் புதுப்பொள்ளிவோடு நம்முடைய அங்காடியை வழிநடத்துகிறார்கள். ஆகவே உங்களுடைய தேவையானவைகளை நீங்கள் வாங்கி பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய 9 வார சிறப்பு நவநாளின் 4வது வாரம், அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற தலைப்பிலே நம்முடைய ஜெப வாழ்வு பரிந்துரையாக இருக்க வேண்டும் என்பதை சிறப்பான விதத்திலே நமக்கு அருட்தந்தை அவர்கள் எடுத்து காட்டினார். ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை, அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அருட்தந்தை ரமேஷ் ராஜா அடிகளார், சிவகங்கை மறை மாவட்டம் சாலை கிராமம் பங்கின் பங்கு தந்தை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றார். உங்களது சார்பாக எனது சார்பாகவும் அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும். தேங்க்யூ ஃபார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக் வழியாக நேரடியாக இந்த நவநாட்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இன்ஃபன்ட் ஜீசஸ் புலியூர் என்கின்ற ஃபேஸ்புக்கும் யூடியூப் சேனலும் இருக்கின்றது. இப்பொழுது நாம் கடனாக யூடியூப் சேனல் ஃபாதர் அடைக்கலசாமி அவர்களுடைய யூடியூப் சேனலிலே நேரடியாக இருக்கின்றது, ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்றது.
நம்முடைய யூடியூப் சேனலில் 2 மணி நேரம் கழித்து அதிலும் இந்த காலை திருப்பலியானது ஒளிபரப்பாகும். ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, இந்த திருப்பலியை காண முடியாதவர்களுக்கு இந்த யூடியூப் சேனலிலே, இன்ஃபென்ட் ஜீசஸ் புலியூர் யூடியூப் சேனலிலே நீங்கள் கண்டு இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளலாம். கடந்த 3 வாரமும் நவநாள் திருப்பலியும் ஆராதனையும் நவநாளும் அந்த யூடியூப் சேனலிலே இருக்கின்றது. அதனையும் நீங்கள் கண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 1 வாரம் மிஸ் பண்ணிட்டோமே, 3 வாரம் மிஸ் பண்ணிட்டோமே என்று கவலைப்பட வேண்டாம். அருட்தந்தையை பற்றி கூற வேண்டுமானால், அருட்தந்தை அவர்கள் அருட்தந்தை அடைக்கலசாமி அடிகளுடைய வகுப்பு தோழர், எனக்கு சீனியர் ஃபாதர். அருமையான விதத்திலே எப்பொழுதுமே நட்புறவோடு பழகக்கூடியவர். மறைமாவட்டத்தினுடைய மீட்பு பணி இயக்குனராக பணியாற்றினார். ஆகவே சிறப்பான விதத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய பணி சிறக்க உங்களுடைய ஜெபங்களிலும் அவரை நினைவு கூறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் பணி சிறக்கவும் அவர் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் நாம் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் பக்தர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.